Good morning, students. Welcome to 8th Standard Social Science video session. Students, today we are going to see that trading relationships of the British slowly turned into their establishment in India through the lesson History Unit 2 from Trade to Territory. Before entering into the lesson, first of all, you know the learning objectives. To know the rise of political power, அரசியல் வலிமை of English East India Company. To know the events and impacts of Battle of Plassey and Buxar. பிளாசி போர் மற்றும் பக்சார் போரோட தாக்கம் அதோட நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. டு நோ த கர்நாடிக் வார்ஸ் அண்ட் மைசூர் வார்ஸ், கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்கள். டு நோ த ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலோ மீன்ஸ் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர்கள். டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் ஆஃப் கலோனியல் ஆர்மி அண்ட் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ், சப்சிடரி அலையன்ஸ்னால் துணைப்படை திட்டம். அண்ட் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. Now we know the introduction. In 1498, Vasco da Gama of Portugal discovered a new sea route from Europe to India. இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சவர் வாஸ்கோ ட காமா. எந்த ஆண்டுன்னா 1498. The main motive behind those discoveries was to maximize profit. அதோட நோக்கம் என்னென்னா லாபத்தை எதிர்நோக்கி இருந்தது. த்ரூ ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி, அரசியல் ஆதிக்கம். The rule of East India Company in India became effective after the conquest of Bengal. பெங்காலை கைப்பற்றின பிறகு தான் அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் ரொம்ப வலிமையானது. The main interest of the company in India was territorial and commercial expansion. அவங்களோட முக்கிய நோக்கம் எதில் அதிக ஈடுபாடாக இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லைகளை விரிவடைய வைக்கிறதுக்கும் அடுத்தது வியாபாரத்தை பெருக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி, that was held in the year 1757. அலிவர்தி கான், the Nawab of Bengal, died in the year 1756 and his grandson Siraj ud Dawla ascended the throne of Bengal. அலிவர்தி கான் 1756 இறந்த பிறகு அவருடைய பேரன் தான் ஆட்சிக்கு வராரு பெங்காலில். அவர் பேர் யாருன்னா சிராஜ் உத் தௌலா. த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த நியூ நவாப்ஸ் வீக்னஸ், இவரோட வலிமையற்ற தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அன்பாப்புலாரிட்டி, புகழில்லாததுனால சீஸ்டு பவர்ஸ், அந்த அதிகாரத்தை இவங்க முற்றுகையிட்டுறாங்க. ஸோ சிராஜ் உத் தௌலா டிசைடட் டு டீச் தெம், அதனால் என்ன பண்ணுறார், ஒரு பாடம் கற்றுக்குன்னு நினைக்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு. பை அட்டாக்கிங் ஓவர் their political settlement of Calcutta. The Nawab captured their factory at Kazim Bazar on 20th June 1756. Fort William surrendered but Robert Clive recovered Calcutta. Siraj Dawla revenged the British through the famous incident, that is Black Hole tragedy, that was happened in the year 1756. கருந்துளை சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. There was a small dungeon room in the Fort William in Calcutta. கல்கட்டாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு சிறிய அறையில் ட்ரூப்ஸ் ஆஃப் த நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத் தௌலா ஹேல்டு 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ், ஆங்கிலேயர்களை 146 பேரை சிறை வச்சுருந்தாங்க. ஆஃப் வார் ஃபார் ஒன் நைட், ஒரு இரவு முழுவதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் when the door was open, மறுநாள் காலையில் திறந்து பார்க்குறப்ப 123 ஆஃப் த பிரிசனர்ஸ் ஃபவுண்ட் டெட் பிகாஸ் ஆஃப் சஃபோகேஷன். 147 பேரை அடைச்சிருந்ததில் 123 பேர் இறந்துருந்தாங்க. என்ன காரணம்னா சஃபோகேஷன், மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் என்ன பேருனா த பிளாக் ஹோல் ட்ராஜடி, தட் வாஸ் ஹேப்பன் இன் த 1756. நெக்ஸ்ட் த பேட்டில் ஆஃப் பிளாசி. The Battle of Plassey took place between the British East India Company and the Nawab of Bengal and his French allies. இப்போ பெங்கால் நவாபுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறான்னா ஃப்ரெஞ்சு. ஆல்ரெடி ஃப்ரெஞ்சுக்கும்
பிரிட்டிஷுக்கும் ஏற்கனவே என்ன இருக்குது, ரைவல்ரி இருக்குது, போட்டி மனப்பான்மை இருக்குது, 2 பேர் எதிரிகள். அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஃபார்முலா மூலமாக அந்த ஃப்ரெஞ்சு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ்தௌலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபாட் ஆன் 23rd June 1757. இந்த பிளாசி பேட்டில் எப்போ நடக்குதுன்னா 1757. The English East India Company forces under Robert Clive defeated the forces of சிராஜ்தௌலா. ஆங்கிலேய படை யார் தலைமையில் வருதுன்னா ராபர்ட் கிளைவ் தலைமையில் வருது. அவர் சிராஜ்தௌலா தோக்கடிச்சிடுறார். ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் பெங்கால் த கம்பெனி கெயின்ட் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வெல்த் ஃப்ரம் த ட்ரெஷரி. கருவூலத்திலேருந்து அதிகப்படியான செல்வத்தை எடுத்துக்கிறாங்க. அண்ட் யூஸ் இட் டு ஸ்ட்ரெங்தன் இட்ஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ். அந்த கருவூலத்தில் உள்ள பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய படை வலிமையை பெருக்கிக்கிறாங்க. த பிகினிங் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஸ்வே மீன்ஸ் ஆட்சி அதிகாரம்னு சொல்லுவோம். ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்டு ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசி. இட் வாஸ் அ மோஸ்ட் டெசிசிவ், ஒரு தீர்க்கமான பேட்டில் தட் மார்க்டு த இனிஷியேஷன்னா ஒரு ஆர்வமாக இருக்குது ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஃபார் த நெக்ஸ்ட் 2 centuries. அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆதிக்க செலுத்த போகிறாங்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்தது எதுனா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி. அனதர் பேட்டில் ஆஃப் பக்சார் that was held in the year 1764. The Battle of Buxar was fought on the year 1764 on October 22nd at Buxar. பக்சார்ங்கிற இடத்துல இந்த போர் நடக்குது. பக்சார் அப்படின்னா என்னென்னா a small fortified town, பாதுகாக்கப்பட்ட நகரம், within the territory of பீகார், பீகாரில் உள்ள முக்கியமான நகரம். Located on the banks of the river Ganges river about 130 kilometers west of பாட்னா. பாட்னா இஸ் த கேபிட்டல் ஆஃப் பீகார். இன்னும் பீகாரின் தலைநகரான பாட்னாவிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பக்சாரில் தான் இந்த போர் நடக்குது. இட் வாஸ் எ டெசிசிவ் விக்டரி ஃபார் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஷுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் அண்ட் மீர் காசிம் வேர் டிஃபீட்டட் பை த பிரிட்டிஷ் ஜென்ரல் ஹெக்டர் மன்ரோ. ஹெக்டர் மன்ரோங்கிற இந்த 3 பேரையும் தோக்கடிச்சிடறார். யார்? ஷுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் அண்டு மீர் காசிம். மீர் ஜாஃபர் வாஸ் அகைன் பிளேஸ்ட் ஆன் த த்ரோன். மீர் ஜாஃபர், த நவாப் ஆஃப் பெங்கால், however fell into arrears and was forced to abdicate. abdicateனா பதவியை துறக்கிறாரு. இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சன் இன் லா, மீர் காசிம்காக திறந்துறாரு. உடனே அவர் யாரை போய் ஹெல்ப் கேட்குறாரு? பிரிட்டிஷ்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. தென் ஆன் மீர் ஜாஃபர்ஸ் டெத், மீர் ஜாஃபர் இறந்த பிறகு ஹிஸ் சன் நிசாமத் தௌலா வாஸ் பிளேஸ்ட் ஆன் த த்ரோன் அண்ட் சைன்டு அலகாபாத் ட்ரீட்டி ஆன் 20th February 1765. ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. யார்னா நிசாமுத்தௌலா. யார் அவர்? மீர் ஜாஃபரோட பையன். அவருக்கும் என்னது பிரிட்டிஷ்க்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. தட் ட்ரீட்டி வாஸ் நோன் ஆஸ் அலகாபாத் ட்ரீட்டி. பை திஸ் ட்ரீட்டி த நவாப் ஹேட் டு டிஸ்பேண்ட் most of his army and to administer Bengal through a deputy subedar nominated by the company. அந்த படை முழுவதும் யார் கண்காணிப்பில் இருக்கணும்னா ஆங்கிலேயர் கண்காணிப்பில் யார் ஹெட்டுன்னு பார்த்தா டெபுட்டி சுபேதார் மூலமாக. ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 separate treaties with ஷுஜாவுத்தௌலா. 2 தனித்தனி உடன்படிக்கை செய்துகிறாரு. யார்கிட்ட? ஷுஜாவுத்தௌலா அண்டு ஷா ஆலம் செகண்ட். டூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால். இங்கே தான் இரட்டை ஆட்சி முறை ராபர்ட் கிளைவ் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் வி see the Carnatic Wars. In the 18th century, 3 Carnatic Wars were fought between various Indian rulers, British and French Indian Company on either side. Traditionally, Britain and France were rival countries in Europe. ஐரோப்பாவில் யாருக்கு ரொம்ப போட்டி நடந்தது? பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும். தயர் ரைவல்ரி கண்டினியூ இந்தியா. அந்த ஆதிக்க போட்டி இந்தியாவிலும் தொடர ஆரம்பிச்சது. எதன் மூலமான? இந்த கர்நாடிக் வார் மூலமாக. தயர் ரைவல்ரி கண்டினியூடு இன் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். இட் ரிசல்டட் இன் எ சீரீஸ் ஆஃப் military conflicts in the south known as Carnatic Wars, which spanned from 1746 to 1763. The 3 Carnatic Wars
from 1746 to 1763. These wars resulted in establishment of political supremacy of British East India Company. First Carnatic War, its duration 1746 to 1748. On the outbreak of Austrian War of Succession, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் எங்கே நடக்குது? யூரோப்பில். The English and the French were on opposite camps, increase the hostility, விரோதத்தன்மை பெருக்கிக்கிறாங்க between these two forces. Two forces means one is British and another one French. The echo of this war was felt in India in the form of First Carnatic War. This war was ended by the Treaty of Aix-la-Chapelle. Second Carnatic War, its duration 1749 to 54. The main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. Succession வாரிசு எங்கே? கர்நாடகத்துலேயும் ஹைதராபாத்லேயும். Anwardi Khan and Chanda Sahib were the two claimants to the throne of Carnatic. கர்நாடிக் த்ரோனுக்கு ஆட்சிக்கு போட்டி போட்டவங்க யார்? அன்வர்தினோ சந்தா சாஹிப்பும். whereas நாசிர் ஜங் and முசஃபர் ஜங் were claimants to the throne of Hyderabad. ஹைதராபாத் ஆதிக்க போட்டியில் யார் ரெண்டு பேர்னா, one is Nasir Jang and another one Muzaffar Jang. The French supported Chanda Sahib and Muzaffar Jang. ஃப்ரெஞ்சுக்காரங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் ஜங். சந்தா சாஹிப்புக்கு ஆப்போசிட்டாக இருந்தது யாருன்னா அன்வர்தி கான். முசாஃபர் சிங்குக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர் யாருன்னா நாசிர் ஜங். while the British supported the other claimants such as Nasir Jang and another one, that is Muzaffar Jang. While the British supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. The Second Carnatic War came to an end by the Treaty of Pondicherry in the year 1755. Third Carnatic War, its duration 1756 to 63. The outbreak of the 7 Years' War, ஏழாண்டு போர், in Europe led to the Third Carnatic War in India. By this time, Robert Clive established the British power in Bengal. வங்காளத்தில் ராபர்ட் கிளைவ் ஆங்கில ஆட்சி என்ன பண்ணார்? நிலைநாட்டினார். by the Battle of Plassey, which provided them with the necessary finance for the Third Carnatic War. அது எதுக்கு மூலதனமாக இருந்தது? மூன்றாவது கர்நாடிக் போருக்கு. This war came to an end by the Treaty of Paris in the year 1763. Next, Mysore and his resistance to British expansion, that is Anglo-Mysore Wars. The state of Mysore rose to prominence in the politics of South India under the leadership of Hyder Ali in the year 1760 to 82. He and his son Tipu Sultan, its tenure 1782 to 99, played a prominent role against the expansion of British Empire in India. ஆங்கிலேய விரிவாக்கத்துக்கு எதிராக இருந்தவங்க ரெண்டு பேர் தான். First of all, first personality Hyder Ali and his son Tipu Sultan. Both of them faced English with undoubted courage. ஒரு தைரியத்தோடு எதிர்த்தாங்க ரெண்டு பேருமே. In 1761, he became the de facto ruler of Mysore. He also proved to be the most formidable enemy of the English in India. ஆங்கிலேயருக்கு ஒரு முக்கியமான எதிரியாக இருந்தவர் இந்த ஹைதர் அலி, அவரோட சன்னு திப்பு சுல்தான். நெக்ஸ்ட், ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் நடைபெற்ற போர். The Marathas managed to overcome the crisis caused by their defeat at Panipat. Panipat, the important historical place, the first battle of Panipat in the year 1526. And after the decade ஒரு 10 ஆண்டு கழிச்சு, recovered their control over Delhi. However, the old Maratha confederacy கூட்டமைப்பு, controlled by the Peshwa
முதன்மை அமைச்சர் சொல்லுவாங்க பேஷ்வா had given the way to 5 virtually independent states. சுதந்திர அரசுகள் கொடுத்துட்றாங்க. பேஷ்வா அட் புனே, கைக்வாட்ஸ் அட் பரோடா, போன்ஸ்லே அட் நாக்பூர், ஹோல்கார்ஸ் அட் இண்டோர் அண்ட் சிந்தியாஸ் அட் குவாலியர். These 5 are virtually independent states. The Peshwa's government was weakened. முதன்மை அமைச்சர் சொல்லுவாங்க பேஷ்வானா. Government was weakened by internal rivalries. உள்நாட்டு போர்கள் மூலமாக விவகாரத்தால் பிரச்சனை ஏற்படுது. And the other 4 leaders were often hostile to one another. எதிரியாக இருக்காங்க. Despite this, இருந்த போதிலும் the Marathas were still a formidable power. The internal conflict among the Marathas was best utilized by the British in their expansionist policy. இந்த மராத்தியர்களுடைய இந்த சுதந்திர சுதேச அரசுகளில் நடந்த அந்த ஒற்றுமையின்மையை யாருக்கு ரொம்ப பலமாயிடுச்சு? ஆங்கிலேயர்களுக்கு. அவங்களோட பேரரசை விரிவாக்கம் செய்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது. Finally, we have discussed about the 2 famous systems. One is subsidiary policies by the British. One is subsidiary alliance and another one doctrine of lapse. Subsidiary alliance, துணைப்படை திட்டம். Lord Wellesley introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of British. பிரிட்டிஷ் ஆட்சி கீழே உள்ள இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிட்ட இந்த கொடுக்குறாரு அந்த அதிகாரத்தை. இட் வாஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் டெரிட்டரி. இது எதுக்கு ஒரு முக்கிய கருவியாக இருக்குது? ஆங்கிலேய பேரரசை விரிவடை செய்யறதுக்கு முக்கிய கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியா, அரசியலில் ஆதிக்கம் செலுத்துறதுக்காகவும். த பிரின்ஸ்லி ஸ்டேட் வாஸ் கால்டு த ப்ரொடெக்டட் ஸ்டேட், பாதுகாக்கப்பட்ட நகரம் நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் த பிரிட்டிஷ் கேம் டு பி ரெஃபர் டு த பேரமவுண்ட் பவர். அவங்க எல்லாரும் ஆதிக்கம் பண்ணுறது யார்? பிரிட்டிஷ். இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் பிரிட்டிஷ் டு சேஃப்கார்ட் த ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் வெளிநாடுகள்லேருந்து நிறைய என்ன இருக்குது, அவங்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க. எப்போ வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு நிலையில் இருக்கிறதுனால தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கணும், தன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. It was the duty of the British to safeguard the state from external aggression and help its ruler in maintaining internal peace. உள்நாட்டிலையும் அமைதியை ஏற்படுத்தணும், அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து அவங்களை யாரும் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ், இது முக்கிய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தாக்கா, an Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces. இந்த திட்டத்தில் ஒரு இந்திய அரசர் வந்தார்னா அவரோட படைகளை என்ன பண்ணணும், முழுவதும் கலைச்சிடணும். அண்ட் அக்செப்ட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். யாரை ஒத்துக்கணும்? ஆங்கிலேய படையை தான் ஒத்துக்கணும். எ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வுட் ஸ்டே இன் ஹிஸ் கேபிட்டல். ஆல் த நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபீஷியல்ஸ் ஷுட் பி டர்ன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட். தென் மெரிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்கா, த பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன் எ லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூலர்ஸ். இந்திய அரசருடைய செலவில் ஆங்கில படையை ஒன்று விரிவாக்கம் பண்ணிடுறாங்க. ஆல் ஃப்ரெஞ்ச்மேன் இன் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் டிஸ்மிஸ்டு, அவங்களை நீக்கிடுறாங்க. அந்த டேஞ்சர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரைவல் வாஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட். ஃப்ரெஞ்சுக்காரங்களோட ஒரு பயம் சுத்தமாக நீங்கிடுது. த பிரிட்டிஷ் கம்பெனி பிகான் டு கண்ட்ரோல் த ஃபாரின் பாலிசி ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் பாலிசி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. லார்ட் டல்ஹௌசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட், சிறந்த கட்டமைப்பாளர் சொல்கிறாங்க. எதுக்கு? பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, ஆங்கிலேய பேரரசை உருவாக்குற ஒரு சிறந்த கட்டிட வல்லுநராக இருந்தவர் யாருன்னு சொன்னாக்கா இந்த லார்ட் டல்ஹௌசி. ஹி வாஸ் அன் இம்பீரியலிஸ்ட், ஏகாதிபத்தியவாதி. ஹி அடாப்டட் எ நியூ பாலிசி நோன் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கில பேரரசு விரிவு பண்ணுறதுக்காக ஒரு புதிய திட்டம் கொள்கை கொண்டு வராரு. அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை. ஹி மேட் யூஸ் ஆஃப் திஸ் பிரசிடென்ட் அண்ட் டெக்ளர்ட் இன் 1848 தட் இஃப் த நேட்டிவ் ரூலர்ஸ் அடாப்டட் சில்ட்ரன் வித்தவுட் த ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் த கம்பெனி, ஆங்கிலேய அரசுக்கு முன்னணிது இல்லாமல் யாரும் குழந்தை இல்லாத இளவரசர்களை தத்து எடுத்துக்க கூடாது. Only the personal properties of the rulers would go to the adopted sons and the kingdoms would go to the
பிரிட்டிஷ் paramount பவர். அவங்களோட சொத்துக்களில் வேணால் அந்த குழந்தைக்கு போகலாமே தவிர முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆங்கிலேயர்கிட்ட. திஸ் பிரின்சிபல் வாஸ் கால்ட் டாக்டர் ஆஃப் லேப்ஸ். இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. இட் வாஸ் பிட்டர்லி அப்போஸ்டு பை த இண்டியன்ஸ். இது முழுவதும் யாருக்கும் பிடிக்கவே இல்லை, கசப்புணர்வு ஏற்படுத்துது. அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரூட் காசஸ் ஃபார் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. இப்போ மாபெரும் கழகத்துக்கு இது முக்கிய காரணமாக இருக்குது. ஃபைனலி you know the conclusion of this lesson. The Battle of Plassey was the foundation of British dominance in India. The company's administration was not for the interest of the people. ஆங்கிலேயரோட அரசு வந்து மக்கள் நலன் கருதி இல்லாமல் இருந்தது. இட் வாஸ் இம்பீரியலிஸ்ட், ஏகாதிபத்தியம் கொண்டதாக இருந்தது. எக்ஸ்பான்ஷனிஸ்ட், விரிவாக்கம் கொண்டதாகவும், அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், இங்கே உள்ள வளங்களை சுரண்டதாகவும் இருந்தது. It brought more Indian territories under British domain through subsidiary alliance under Doctrine of Lapse. The English expand their territory through these two policies. One is subsidiary alliance and another one Doctrine of Lesson. Students, now we have a clear idea about how the British expand their trade and establish their power in India. Thank you.